ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். ஓகே கூட பிடிச்சவங்க எங்க 2 பேருக்கும் இதாங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. ப்ளே டைம் கம்மி டைம்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? இதெல்லாம் பிராங்க் பண்ண கேமரா பாருங்க. மறந்துச்சியா? என்ன சொல்ல வராங்கன்னா மூவில இருந்து வானத்துக்கு போறது எப்படி? We have the Museum of Illusion here. எங்க போனாலும் காஃபியா? நம்ம இத ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ண போறோம்னு நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. இருக்குங்க நானு. ஏங்க வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பல் சேனல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைக்கு வந்துட்டு அதாவது அம்மோருக்கு வந்து நாங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பேபி வந்தோன்னே வந்து லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுன், அதாவது நம்ம பழைய லைஃப் ஸ்டைல் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி இது ஒரு புது விதமான லைஃப் ஸ்டைலுக்கு நாங்கள் இப்போ தான் அடாப்ட் ஆயிருக்கோம். அம்மாவும் வந்துட்டு ஃபுல் டைம் கூட இருக்க மாட்டாங்க. லைக் 2 வீக்ஸ் கோயம்புத்தூர் 2 வீக்ஸ் அப்படி இருக்கனால வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் மேனேஜ் பண்ணோம். ஷூட்ஸு அவனையும் பார்த்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு சமைச்சிட்டு எல்லாமே பார்க்கணும். ஆமா, அப்படியே ஆக்கியபைடா இருக்கும் ஃபுல்லா. முக்கியமா சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது, குழந்தைங்க வந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க் முக்காவாசி பேரண்ட்ஸ்க்கு. ஏதோ ரேரா 1-2 குழந்தைங்க வந்து நல்லா அவங்களே சாப்பிட்டுருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பிரெக்னன்ட் டைம்ல வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நமக்கு ரீல்ஸ்ல வர வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தை ஃபாரின் பேபிஸ் தான் நிறைய, அதாவது கையில அதுவே எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிடுறது. ஸோ நான் வந்து பார்த்துட்டு ஓகே அவ்வளவுதானே பார்ப்பாங்கன்னா அவங்களே சாப்பிட்றாங்க. 6 மாசம் வரைக்கும் தான் நம்ம ஃபீட் பண்ணோம், ஐ மீன் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே தட்டில் போட்டா எடுத்து வாயில மூஞ்சி ஃபுல்லா பிப்பாங்க அப்படின்னு நினைச்சா எங்க குட்டி வச்சான் பாருங்க ட்விஸ்ட். அவன் கையில தொடவே மாட்டான், அது தொட்டாலுமே எடுத்து வாயில வைக்க மாட்டான். தூக்கி போட்டுருவான். ஆமா, அதை எடுத்தாலுமே அதை கொண்டு போனதே கிடையாது. ஸோ நாங்க வந்து என்னடா நமக்கு மட்டும் இப்படி அப்படின்னு யோசிச்சோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா 70 to 80% அந்த பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்டே இதுதான் இருக்கு. நாங்க டாக்டர் கிட்ட போய் நாங்க ஒரு தடவை நாங்க ஒண்ணு சொன்னா தட் இஸ் நார்மல், வெயிட் கரெக்டா தான் இருக்காங்க, அவங்களுக்கு தேவைங்கிறத அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்மளும் ரொம்ப புஷ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி அவன் வேணாம் அப்படின்னா ஒரு 2-3 வாய் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமும் வேணான்னா அப்புறம் விட்டுருவோம். சரி அவனா பசிச்சு திரும்ப வரட்டும். இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது அவனுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அவனுக்கு 1 year 1 month ஆகுது. அவன் சாப்பிட்றானோ இல்லையோ என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஆல்சோ அவனுக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸோ டிசென்ட்ரியாக போயிட்டுருக்கு. அதனால மார்னிங் வந்துட்டு வெறும் கஞ்சி மட்டும் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் தயிர் சாதம் மட்டும் கொடுக்க போகிறோம். சரி வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம். ஓகே. ஸோ இந்த ஹை சேர் வந்துட்டு லவ் லேப்லேருந்து வாங்கினோம். இது பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோஸ்லுமே. குட்டுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு 6 monthsலேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது, பயங்கர ஸ்டர்டியாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே வந்துட்டு சாப்பிட்ற மாட்டாங்க, கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் உட்கார வச்சு நம்ம பழக்கிட்டோம்னா இதில் உட்கார வச்சாலே ஓகே சாப்பிட போகிறோம் அப்படின்ற அவங்களுக்கு மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக தான் மெயினாக அந்த சேர் ஆர்டர் பண்ணேன். இது வந்து 6 different வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர் அண்ட் டேபிள் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டைனிங் டேபிள் கூட உட்காரும்போது ஹை சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட் மட்டும் ரிமூவ் பண்ணி நார்மல் சேரோடையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரிமூவபிள், வாஷபிள். ஸோ தனியாக கழட்டி வாஷும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட சேஃப்டிக்காக ஸ்ட்ராலரில் இருக்க மாதிரியே ஒரு சேஃப்டி பெல்ட் இருக்குது. இப்போ நம்ம குட்டுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். தாதா வாங்க, பசி இருக்குது. அம்மி அம்மி யம்மி 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 யம்மி. அப்பாடா, 2 hours later ஒரு வழியா வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் சாப்பிடலைங்களா, இல்லை பாய் தான் சாப்பிட்டாப்ல. சும்மா ஒரு 10 ஸ்பூன் போயிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு இப்போ வயசு சரி, அதனால கம்மியாக தான் சாப்பிட்றான். சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ அவனுக்கு வேணுன்றதை அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா அவன் ஆக்டிவாக இருக்கிறான். டாக்டர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு வேணுன்றதை வந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிருத்தி சாப்பிடும்போதோ இல்லை நான் சாப்பிடும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாய் வாங்கிப்பான். ஆமாம், ஒரு வீக்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா முழிச்சோன்னே வந்துட்டு இது பனானா கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு முட்டை, ஒரு ஆம்லெட்டில் ஒரு 1/4 இல்லை பாதி அதுக்குள்ளே தான் சாப்பிடுவோம். அதான் குவான்டிட்டி, அதான் அவன் லிமிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு பால் 100 ml 100 to 150 ml. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து
மாட்டுப்பால் இல்ல பாக்கெட் பால். மாட்டுப்பால் வந்துட்டு ஆக்சுவலி டாக்டர்கிட்ட கேட்டப்போ நீங்க கவுஸ் மில்க் பதில் நீங்க ஃபார்முலாவே கொடுக்கலாம். நீங்க கவுஸ் மில்க் கொடுக்குறீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கிறத பொறுத்து, அந்த மாட்டுக்கு என்னென்ன இன்டேக் இருக்குங்கிறத பொறுத்து, நம்ம ஊர் சைடுன்னும் போது நமக்கு வந்துட்டு தாராளமா கவுஸ் மில்க் கொடுக்கலாம். பட் இங்கன்னும் போது வந்துட்டு அதுக்கு பாஸ்டரைஸ் மில்கே போகலாம் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்துட்டு ஓகே பாஸ்டரைஸ் மில்க் பேக்கெட் பாலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேக்கெட் பால் குடிச்சிக்கிறான். அது ஒன்று என்ன சாப்பிட்றானோ இல்லையோ பாலை மட்டும் குடிச்சிருவான். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருவான். எப்படின்னாலும் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி 100 150 ml அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருவான். ஆமாம், குட்டி தோனி 1/2 லிட்டர் இப்பயே குடிச்சிட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்ற மூட்ல இருப்பான். அந்த டைம்ல வந்துட்டு பொங்கல் நமக்கு செய்கிற மாதிரி தான். நம்ம காரம் எல்லாம் பொங்கலில் பெருசாக இருக்காது. ஸோ நமக்கு செய்கிற ஃபுட்லேயே வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஏன்னா தண்ணி லைட்டாக கலந்து மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி அவனுக்கு கொடுத்துருவோம். ஸோ பொங்கல் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ பொங்கல் சாப்பிட்டா சார் ஒரு அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு தூங்குவார் நல்லா. பொங்கல் அப்புறம் இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடி ரவையில் வந்துட்டு அந்த ரெசிபி வந்து நான் வேற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டா ட்ரை பண்ணேன். அது வந்துட்டு எல்லா ரெசிபியுமே வேற யூடியூப்ல தான் பார்க்குறீங்க. சொந்தமாக பண்ண மாதிரியும் நான் வந்து அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த கிச்சடி ரெசிபி வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பண்ணலாமே பண்ணி அவன் இப்ப சாப்பிட மாட்டானே. நீங்க தான் பரவாயில்ல, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க. நம்ம செஞ்சு காட்டலாம். கிச்சடி இருக்கீங்க இப்போ இல்லப்பா, வாசிலாம் முடிட்டோம். ஓகே, நம்ம அந்த கிச்சடி வச்சு ஒரு வீடியோ போட போறோம் நம்ம. ஓகே, கிருத்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட்டு வந்து இப்போ செய்கிறா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சடி செய்கிறா அப்படின்னா, இப்போ அவனுக்கு அப்போ சாப்பிட்ற மூடு இல்லை அப்படின்னா, கிச்சடி வாங்கலை அப்படின்னா அடுத்த உடனே வந்து தோசை ட்ரை பண்ணுறாங்க. தோசைக்கு போய் சுட்டு வந்தால் தோசையும் வாங்க மாட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட்டிக்கு வந்து அந்த கார்ன் பிடிக்கும். ஸோ அதனால் கார்னை வந்து அரைச்சி அது சொல்லுவா, கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸோ அதையும் கொடுப்பா, அதையும் வேணான்றவான். அப்படியே பார்ப்பேன் நான், ஏண்டா கிச்சனில் அங்கே போய் நின்று மெனக்கெட்டு உனக்காக செஞ்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ₹1 வாங்க மாட்டாங்க. இப்போலாம் அவங்க நல்லா பழகிட்டாங்க பாருங்க. கையை எடுத்து, அதாவது நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கையை இமீடியட் அட்டமா இப்படி ஒரு தட்டு. ஆமாம், கஷ்டம் தான். ஸோ ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஐ மீன் ஒரு வீக்கில் வந்துட்டு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, பொங்கல், ஒரு நாள் கிச்சடி, ஒரு நாள் வந்துட்டு தோசை வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 10 வாய் உள்ளே போகும். அவ்வளோதான், குட்டி குட்டி பீசஸ் 10 பீசஸ் அவ்வளோதான். ஸோ மேபி அவங்களோட கெப்பாசிட்டியே அவ்வளோதானோ என்னமோ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு பத்துமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவானோ அந்த மாதிரி யோசிப்போம். பட் அவன் போதும் தான். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி ₹1 அடி எக்ஸ்ட்ரா போகாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுப்போம்னா பொங்கல், இல்லைன்னா கிச்சடி, இல்லைன்னா தோசை, இல்லைன்னா இட்லி. ஆமா, இட்லி கூட சாப்பிட்டால இட்லி வந்துட்டு ஒரு பீரியட் அப்போல்லாம் டின்னருக்கு இட்லியும் தேங்காய் சட்னி வந்துட்டு நான் காரம் போடாம தான் கொடுத்துட்டு இருந்தேன். காரத்துக்கு வெறும் பெப்பர் தூள் மட்டும் போட்டு, அதாவது துருவின தேங்காய் அண்ட் பொட்டுக்கல்ல, அப்புறம் பெப்பர் தூள் அண்ட் உப்பு, இது மட்டும் தான் வந்துட்டு போட்டு தண்ணி மாதிரி வடிகட்டிட்டு இட்லியில ஊற வச்சு சாப்பிட்டு இருந்தான். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சூப்பரா சாப்பிட்டு இருந்தான். இட்லி தோசை எல்லாம் ஒரு 1.5 இட்லி அளவுக்கு கூட சாப்பிடுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நாங்க வெளியே எங்கேயா போறோம் அப்படின்னா, ஒரு வட்டம் ஹோட்டல் 2 தடவை ஹோட்டல்ல வந்து நாங்க வாங்கி அவனுக்கு கொடுத்தோம். 2 தடவையுமே சாப்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாயிருச்சு. சூப்பர் இல்ல, அப்ப நம்ம வெளியே எங்கேயா போறோம்னா டக்குன்னு இட்லி தோசை எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அது வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபிளி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ அவன் சாப்பிடுறது ஒரு 11th மந்த்ல வந்துட்டு ஒரு 1.5 இட்லி சாப்பிட்டான். எனக்கே ஆச்சரியம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஒரு 1/2 இட்லி போறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. வெறும் தோசை வெறும் இட்லி கொடுத்தா சட்னி லைட்டா முக்கி சாம்பார்ல முக்கி கொடுத்தோம்னா வந்துட்டு வெறும் தோசை தான். சாம்பார் லைட்டா தொட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ட்ரையா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டா தொட்டு நசுக்கி கொடுத்தா ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு பனானா எப்ப கொடுத்தாலும் சாப்பிட்றோம். ஐ மீன் என்ன சாப்பிட்டானோ இல்லையோ பனானா கொடுத்தா சாப்பிட்றோம். மேபி அது வயிறு கிளியர் பண்ணி விடுவோம். பனானா சாப்பிட்டாலே வந்துட்டு சார் பாத்ரூம் போயிடுவாரு. ஸோ வயிறு கொஞ்சம் கிளியர் ஆயிடும். ஆப்பிள் எப்பயாவது அவருக்கு மூடு இருந்தா ஆப்பிள், இல்லைன்னா பனானா. ஸ்ட்ராபெரி வந்து நான் ஸ்மூதி மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுவும் சொல்றேன். அதுவும் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் அனுப்புறேன். அவங்களோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணேன். ஸோ நம்ம ஆப்வியஸாக அந்த வீடியோஸ் பார்த்து நம்ம ட்ரை பண்றோம். அது எது நம்ம குட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ, என் குட்டிக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதோட லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன். நீங்களும் ஏதாவது லிங்க் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்களும் பாத்துக்கிறோம். இந்த அவலும் வந்துட்டு டேட்ஸ் நட்ஸ் அதெல்லாம் ஊற வச்சு அரைச்சு கொடுக்கறது, அது வந்து 7th மந்த்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் எப்படி அது பண்றதுன்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபுட் அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக சாப்பிடுவான் அப்படின்னா வந்துட்டு அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா அது லிக்விடு. லிக்விட்ல நைஸாக அரைச்சு கொடுக்குறோம். ஸோ 6 மாதம் குழந்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குறதுனால அது மட்டும் நோஸ் எல்லாம் வந்துட்டு அழகாக சாப்பிட்ருவோம். ஸோ எப்பவுமே நைட்டுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னால மோஸ்ட்லி டின்னருக்கு அதை வச்சுப்பேன். ஒரு பால் ஒரு 150 ml குடிச்சிட்டு சார் வந்து தூங்குவார். ஒரு 2 hours 1 hour to 2 hours தூங்குவார். தூங்கி எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் நம்ம விளையாட விட்டுடணும், கொஞ்சம் பசிக்க விட்டுடணும். நம்ம முடிச்சோடனே ஐயோ பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரஷ் பண்ணி ஏதாவது கொடுத்தோம்னா எல்லாத்தையும் வெளியே துப்புவோம், வாயை திறக்க மாட்டோம். ஸோ அதனால முடிச்சதுக்கப்புறம் எங்களால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட விடணும். ஒரு 1 hourக்கு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன கொடுப்பேன்னா, லஞ்சுக்கு தான் ஆப்ஷன்ஸ் கம்மி. ஒன்று சாம்பார் ரைஸ், ஒன்று பருப்பு ரைஸ், இல்லை கேரட் பீன்ஸ் எல்லாம் பொட்டேட்டோ எல்லாம் போட்ட ஒரு பருப்பு ரைஸ். அதுவுமே இன்னொரு வீடியோவில் செஞ்சு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் முன்னாடி. எந்த வீடியோவில் பார்த்தது? இல்லை நம்ம வீடியோவா? இல்ல வேற வீடியோல பார்த்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அந்த வீடியோ இருக்குங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு. கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டு பருப்பு போட்டு சாப்பாடு போட்டு பருப்பு சாப்பாடு வந்துட்டு ஒரு ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, பச்சை பயிர், கிரீன் கிராம்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக சாப்பாடு ரைஸோட குக் ஆகி அது வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ 1 year மேலே ஆச்சு, அதனால கடைஞ்சி நல்லா கொலைய விட்டுற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு மத்தில் போட்டு கடைஞ்சி ஊட்டி விட்டா அது அவனுக்கு கொஞ்சம் ஃபேவரட். இந்த காலிஃப்ளவர் பட்டாணி இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் வேற என்ன, ரச சாப்பாடு அவனுக்கு பிடிக்கும். நல்லா கொலையாக பிசைஞ்சு நல்லா கொடுத்து அழகாக சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம காரம் பெருசாக அதில் போட மாட்டோம், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அது வந்து கர்ட் ரைஸ். அது இப்போ ரீசெண்டாக தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். 1 year வரைக்கும் கர்ட் லைட்டாக வாயில் தொட்டாலே ஃபுல்லாக துப்பிடும். இப்போ ரீசெண்டாக தான் அது எங்கள் அம்மா தான் கொஞ்சம் பழக்கி விட்டுருக்காங்க கர்ட் ரைஸ் கொடுத்து. அதனால் இப்போ கொஞ்சம் கர்ட் ரைஸ் அந்த டேஸ்ட் பிடிச்சி சாப்பிட்லாம். ஸோ 4வது ஆப்ஷன் லஞ்ச் ஆப்ஷன். அது பிரியாணி ஆனால் சும்மா ஒரு 4 வாய் மட்டும் ஃபுல் ஃபிளெட்ஜாக அவனுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்னு தெரிய ஆரம்பிக்கல. பட் ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது ஒரு 6-7 வாய் சாப்பிட்டான் வாங்கி. அதுவும் நாங்கள் அப்படியே கொடுத்தது நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டுச்சு பிரியாணி. 5வது ஆப்ஷன் பிரியாணி. நான்வெஜ் ட்ரை பண்ணியிருக்கோம். சிக்கன் வந்துட்டு குக் பண்ணிட்டு அதை ரைஸோட லைட்டா அரைச்சு, ஃபுல் நைஸா அரைக்காம லைட்டா ஒரு 2 ரவுண்ட் விட்டு அரைச்சு அது கொடுத்து அது சாப்பிட்டுருக்கான். ஃபிஷ் சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வஞ்சரம் ஃபிஷ், அது குழம்பு மீன் இருக்கு இல்லைங்களா, சாப்பிட்டான். ஸோ ஆனால் அதை சாப்பிட்டா வேற எதுவும் சாப்பிட மாட்டா சார். அதுதான் ஒரு லஞ்சு. வந்துட்டு ஆப்ஷன்ஸ்னு கிடையாதுங்க. 1 year மேலே போனாலே நம்ம வீட்டில் செய்கிற என்ன சாப்பிடா அதையும் நம்ம கொடுக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த காலத்தில் அப்படிதான் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. 1 year ஆனாலே வந்து அவங்க வீட்டில் கேஷுவலாக என்ன சாப்பிட்றாங்களோ அதையே பிசைஞ்சு கொடுக்குறாங்க. அதையே குழந்தைங்க சாப்பிட்டுச்சு. நானும் சாப்பிட்டு தான் வளர்ந்தான். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தி மாதிரியா. கிருத்தி வந்து சரியான வாழாங்க சின்ன வயசுல. பக்கம் அவங்க டேடியை வந்து 2 தெருக்கு ஓட விடுவாளாம். ஸோ ஸ்கூலுக்கு போகணுன்னா இல்லை சாப்பிட வைக்கணும்னா சொல்லிட்டு ஓட விடுவாளாம் அவங்க டேடியை மம்மியை எல்லாத்தையும் திருவா ஓட விடாது. மேடம் பண்ணிக்கலாம். நம்மளால இப்போ அதான் நம்மளை பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்க ஓட போறா, நான் தான் ஓடணும். எங்க அம்மா தான் ஓடுறாங்க பின்னாடி. ஸோ அதுதாங்க அந்த லஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த 5 சிக்கன் அண்ட் ஃபிஷ். ஈவினிங்ல வந்துட்டு சாரிங்க, இந்த டுக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பக்கத்துல போய் டமால் லிவின் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு சோளம் வேக வச்சு அதை நைஸா அரைச்சு கொடுப்பேன். ஸ்வீட் கார்ன் அது அவனுக்கு பிடிக்கும். ஒன்று அது ஆப்ஷன். இன்னொன்று வந்துட்டு ஸ்ட்ராபெரியும் டேட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1 minute 2 minutesக்கு வந்துட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை பால் ஊற்றி அரைச்சி ஒரு ஸ்மூதி மாதிரி வந்துட்டு கொடுத்தேன். பார்த்து ட்ரை பண்ண அந்த வீடியோட லிங்க் தரேன். ஸோ அது இவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பிடிச்சிருச்சு. ஆப்பிள் வந்துட்டு எப்பயாவது மாவு ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணி ஸ்பூன்ல அப்படியே வலிச்சு அப்படியே வச்சு ஆமா அப்படியே 2ஆ கட் பண்ணிட்டு ஸ்பூன்ல அப்படியே எடுத்து அப்படியே கொடுக்கும்போது அழகா சாப்பிடுவோம். அது மூட பொறுத்து தாங்க எல்லாமே. அது இன்னொரு ஆப்ஷன் பனானா வந்துட்டு ஈவினிங் கொடுத்தா சாப்பிட்றான் சூப்பரா. இந்த ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றான் ஈவினிங். அண்ட் இன்னும் சிக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பட்டர் ஃப்ரூட் ட்ரை பண்ணேன். வாங்குறதெல்லாம் வாங்கிட்டான், சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்தத்தையும் வெளியே எடுத்துட்டான்.
அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா ஒரு பட்டர் ஃப்ரூட்டே 100 ரூபாய். ஆமாங்க. ஆக்சுவலா நாங்க இன்னும் உனக்கு ப்ளூபெரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். உனக்கு ப்ளூபெரி கொஞ்சம் காஸ்ட்லி ஃபுட். அதான் வந்து கிருத்தி வந்து பயப்படுறான். எங்க இது பிடிச்சி போச்சுன்னா 100 கிராமே 200 ரூபா 300 ரூபா பிடிச்சி போனா பிரச்சனை இல்ல, கீழே கக்கி வேஸ்ட் பண்ணிட்டா அதுதான் பிரச்சனை. தூக்கி போட்டா அதான் அவகேடோ ட்ரை பண்ணி ஒரு ஃப்ரூட்டு அது 100 ருபீஸ். ஸோ அது நீ உள்ளே போனால் எனக்கு சந்தோஷம். அது ஹெல்த்தி ஃபேட்டு, குழந்தைக்கு நல்லது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது வெறும் பியூரி மாதிரி அரைச்சி கொடுத்தேன். வாங்குறதுலாம் வாங்கிட்டேன். அப்புறம் வேணும் ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டான். அதனால வந்துட்டு சரி இப்போதைக்கு வேணாம் சொல்லிட்டு இது மட்டும் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம் ஈவினிங். அப்புறம் டின்னருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை சொல்லு. தோசை, இட்லி ஆர் தோசை ஆர் பொங்கல். என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இந்த அவல், டேட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் சோக் பண்ணி வச்சு அதை அரைச்சு அது எப்போனாலும் அது சாப்பிட்ருவான். ஸோ அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அது பொங்கல்லாம் நைட் சாப்பிட்டானா நைட் ஓரளவுக்கு ஒரு 3 hours கண்டினியூஸாக தூங்குவான். ஸோ அந்த டின்னருக்கு வந்துட்டு அந்த இட்லி, தோசை, இந்த டேட்ஸ், அவல் டேட்ஸு, அவல்னா போஹா டேட்ஸ் மிக்ஸு. எதுவுமே பெருசாக சாப்பிடாத மாதிரி தெரியும் அந்த டைம்ல வந்துட்டு ஓகே செர்லாக் அட்லீஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு செர்லாக் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருப்போம். ஸோ எதுவும் சாப்பிடல அப்படின்னா செர்லாக் வந்து கொடுத்தோம்னா அவனுக்கு வந்து ரைஸ் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அதை மாத்திட்டாங்க. அதை கொடுத்தா வாங்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் வீட் ஆப்பிள் செரி இந்த ஒரு ஃப்ளேவர் தான் இப்போதைக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்றான். வேற எதுவுமே வந்துட்டு நானும் வேற ரெடிமேட் மிக்ஸஸ்லாம் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ரூபாய் போல உள்ள. அண்ட் இத்தனைக்கும் நான் பேன் கேக் மிக்ஸ்லாம் வாங்கி இந்த ராகி சாக்லேட் பேன் கேக் மிக்ஸ் அதெல்லாம் வாங்கி கூட வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். 1 ரூபாய் வைக்கல, நான் தான் சாப்பிட்டேன். கடைசியில் அவங்க தான் சாப்பிட்டாங்க எல்லாத்தையும். சொல்லி சாப்பிட்ருவாங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைங்களோட வாய் என்ன இதுன்னு புரிய மாட்டேன். டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வாங்க மாட்டானுங்க. என்னன்னு புரியல. அது ஒருவேளை வளர்ந்து வந்து ஒருவேளை நம்மள மாதிரி வளர்ந்து வந்து ஒரு 2-3 இயர்ஸ்ல தான் சாப்பிடுவாங்களோ என்னவோ. மில்க் ஒரு 100 ml 100 to 150 ml அதான் த்ரூ அவுட் டே வந்துட்டு half liter அது 100 ஸ்ப்ளிட் பண்ணியும் இல்ல 150 அந்த மாதிரி. இல்ல half literன்றது மேக்ஸிமம் 400 300 to 500 குள்ள. அது அந்த அன்னைக்கு டேயோட பொறுத்து அவன் எவ்வளவு சாப்பிடுறான். சாலிட் சாப்பிடுறானா சாப்பிடலன்னா ஆல்டர்னேட்டிவா வேற வழி இல்லாம வந்துட்டு அதான் சில டைம் சாப்பிட மாட்டான். அந்த டைம்ல சரி அட்லீஸ்ட் மில்காவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் எங்களை மாதிரியே கதை சொல்லுவாங்க. ஓகே அப்ப நம்மளும் இப்படிதான். அப்ப எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் இருக்கு. இப்போ பாதி பேர் வீட்டுல அப்ப வீடியோல பாக்குறதெல்லாம் வந்து ரேர் சினாரியோ, ரேர் பீஸ். அதாவது 11 மாசத்துலயே குழந்தைக்கு காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பொட்டேட்டோ அது இதுன்னு அவிச்சு இன்னும் தட்டுக்குள்ள வச்சிருக்கோம் எடுத்து கப்பக்கன்னு போடுது. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஒரு எவ்ரி பேபி இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி பேபியோட லைஃப் ஸ்டைல் வேற. ஸோ அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க கரெக்டாக ஆயிடுவாங்க. ஒரு பேபி ஒரு விஷயத்துல ஆக்டிவா இருக்கும், இன்னொரு பேபி அதில் ஆக்டிவா இருக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம யாரையும் எதுவும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ஜாய் த ஃப்ளோ. அவ்வளவுதான். ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். ஆல்சோ மம்மிஸ்க்கு வந்து அந்த கில்ட் இருக்கும். ஐயோ சாப்பிடலனாலே நமக்கு ஆயிரும். ஏன்னா அந்த பொறுப்பு நம்மளுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது ஐயோ குழந்தை சாப்பிடலன்னும் போது நம்ம மைண்டே ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆயிடும். அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு வேணும் போது அவங்க அதை கேட்டு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த அவங்களோட ஃப்ளோக்கு விட்டுருங்க. அவ்வளோதான். சோளம் வந்துட்டு அரைச்சி கொடுத்து சில டைம் சாப்பிடாம மிச்சம் வச்சிருவான். ஸோ நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு பதில் அது கூட ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சி தோசை மாவுல ஊத்தி ஸ்வீட் கார்ன் தோசை மாதிரி கொடுத்தா அது எனக்கே ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிடறானோ இல்லையோ நான் சாப்பிடுவேன். நீ ஒரு டைம் கூட கிச்சன் பக்கம் போய் பையனுக்கு எதுவுமே செஞ்சது இல்ல. எப்படி என்னால எப்படி அதை பண்ண முடியும்? என் பையனுக்கு என்னால ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. நான் ட்ரை பண்ணி ஏதாவது ஆகியதா அதெல்லாம் முடியாது. என்னால முடியாது. நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? எக்ஸ்கியூஸ்லாம் இல்லங்க. நான் ட்ரை பண்ணாமல கலக்கி கொடுத்தது இல்லைங்க இப்ப வரைக்கும். பால் கலக்கி கொடுத்தது இல்லையா? 2 வாட்டி பண்ணிருப்பியா? பண்ணவே இல்லைன்னா ஒரு சரிங்க பண்ணவே இல்லைன்னா இப்ப 1 வாட்டி 2 வாட்டின்றா. இன்னும் கொஞ்சம் லென்த்தா டீப்பா போக ஆரம்பிச்சுன்னா சரி ஓகே ஓகே ஓகே. இல்ல 1 வருஷத்துல 1 வாட்டி 2 வாட்டி பால் கலக்கி கொடுத்துருக்காங்க. மற்ற கிச்சன் பக்கமே வர மாட்டாங்க. அந்த ரீசன்னாலதான் நானும் டயப்பரை நீங்க மட்டும் தான் மாத்தணும், நான் வரவே மாட்டேன் பக்கத்துல. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டட் மீல் ஷெட்யூல் ஃபார் மோர். நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க ஏதாவது உங்க கிட்ஸ்க்கு கொடுக்கறது. அண்ட் எங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல கமெண்ட் பார்க்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல வந்துட்டு மீட் பண்ணலாம். பாய் பாய். டேக் கேர் ஃப்ரம் நம்ம ஒரு கப்பல்.